மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க தற்பொழுது என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். தற்பொழுது அவர் ஒரு தனியார் ஹோட்டல்ல இருக்காரு. அவரை இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க. அதனுடைய முக்கிய செய்தியும் மேலும் விவரங்களையும் நாம இப்ப கேட்டு பெற இருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், தற்பொழுது யாரெல்லாம் இந்த தனியார் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்காங்க, மேலும் நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி கீழ் வரக்கூடிய கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக முதற்கட்டமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவிற்கான தொகுதி பங்கீடு இடங்கள் என்பது அதிமுக பாஜக இடையே இந்த தொகுதி பங்கீடு நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளுக்கு அடுத்தடுத்து கையெழுத்து ஆவதற்கான நடவடிக்கைகள்ல தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில தான் இந்த பேச்சுவார்த்தையும் கையெழுத்து என்பதும் நடைபெற இருக்கிறது. அதிமுக அலுவலகத்திற்கு சென்று பாஜக அதிமுக இடையேயான அந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தானதற்கு பிறகு தலைவர்கள், மற்ற கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரையில டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்ற மற்ற கட்சியினர் தற்பொழுது அந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல் என்று சொல்லி கிண்டி இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் இன்னும் சட்ட நேரத்தில் வர இருக்கிறார். தற்போது வரை வந்தவர்கள் ஜி.கே. வாசன், அதே போன்று ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்ற 3 கட்சியினை சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதியில் என்கிற ஆவணங்களையும் எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்தவரை ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் 6 தொகுதிகளுக்கு விருப்ப பட்டியலை அளித்திருப்பதாகவும் 2 முதல் 4 தொகுதி வரை அவர்களுக்கு கிடைக்கலாம் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகபட்சமாக 4 தொகுதியும் குறைந்தபட்சமாக 2 தொகுதிகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல ஏசி சண்முகம் தலைமையிலான அந்த புதிய நீதி கட்சியை பொறுத்தவரையில அவர்களும் 4 தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில என்பது குறித்து தகவல் வெளியாகிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு 4 முதல் 6 தொகுதிகளுக்கு விருப்பங்களை தெரிவித்து அதற்கான பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகின்றன. 2 தொகுதிகள் வரை இந்திய ஜனநாயக கட்சி கேட்பதாகவும், மேலும் ஒரு தொகுதி வரை உறுதி செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கையில பியூஷ் கோயல் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல முதற்கட்டமாக அதிமுகவுடன் தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதற்கு பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த கட்சிகளுக்கு உள்ஒதுக்கீடு ஏற்கனவே தெரிவித்தது போல பாஜகவிற்கு இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு 45 தொகுதிகளில் பிரித்து அவர்கள் இந்த கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கையும் அந்த ஒப்பந்த கையெழுத்தும் என்பது இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் மற்ற விஷயங்களும் இந்த கிண்டி நட்சத்திர விடுதியில தற்போது பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்று வருகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.